முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் அமையவுள்ள புதிய அரசிற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசியல் களமே பரபரப்பாக இருந்த சூழலில் விசிகாவின் ஆதரவோடு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கவிருக்கிறது. மேலும் புதிய அரசிற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு விசிக ஆதரவளிப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலும் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விசிகாவினுடைய செய்தி தொடர்பாளர் பாவலன் இணைப்பில் இணைக்கிறார். சார் வணக்கம். நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தாவேக ஆட்சி அமைப்பதற்கு விசிக ஆதரவளித்திருக்கிறது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய ஆதரவை அளித்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே மக்களின் தீர்ப்பிற்கு ஜனநாயக பூர்வமான தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும் வகையிலும். ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ கருத்துக்களை சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்களா சார்? நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார். அதன் அடிப்படையில் எமது கட்சி நிலைப்பாட்டை தலைவர் எழுச்சி தமிழர் அவர் அறிவித்திருக்கின்றார். ஒரு நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு கட்சி எடுத்த நிலைப்பாட்டை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். புதிதாக அமைகின்ற இந்த அரசு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவருடைய நல்ல வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற, சமூக நீதியை பாதுகாக்கின்ற அரசாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், நம்புகிறோம். அதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எங்களுடைய ஆதரவை தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஹலோ, தொடர்ந்து பேசலாம் சார். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. ஆமா, பேசலாம். தற்போது ஊடகவியலாளரை தலைவர் அவர்கள் சந்திக்க இருக்கின்றார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஊடகவியலாளரை சந்திக்க இருக்கின்றார். எமது கட்சியின் நிலைப்பாட்டை, ஆதரவை கடிதம் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மூலமாக கொடுத்து அனுப்பியுள்ளார். அதன் அடிப்படையில் அவர்கள் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் வேண்டுகோள் விடுப்பார்கள். ஏற்கனவே கடிதம் கொடுத்து அனுப்பியதால் தற்போது அதை விளக்குவதற்காக இன்னும் சில நிமிடங்களில் எமது தலைவர் அவர்கள் ஊடகவியலாளர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில், சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் திடலில் சந்தித்திருக்கின்றார். சார், இப்போ விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவிப்பதற்கு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை எல்லாம் கேட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. அது முற்றிலும் தவறு என்று எம்பி ரவிக்குமார் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த தாவேகாவிற்கு ஆதரவு என்று விசிக ஆதரவு என்று அறிவிப்பதற்கு முன்பாக விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தமிழக அரசியலில் விசிக மையமாக செயல்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருந்தார். இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? எப்போதுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் மையமாகத்தான் விளங்கி வருகின்றோம். தற்போது கூட தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் என்ன முடிவை எடுப்பார் என்றுதான் தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்திருந்தது. நிதானமாக முடிவெடுத்தாலும் தமிழ்நாட்டின் நலன் கருதியே எங்கள் தலைவர் எப்போதும் நல்ல முடிவுகளை எடுப்பார். அதன் அடிப்படையில் தான் அந்த முடிவும் எடுக்கப்பட்டது. ஆகவே இன்னும் விளக்கமாக, அதாவது ஆட்சியில் பங்கெடுப்பதா, என்ன முக்கிய அமைச்சரவையில் பங்கெடுப்பதா என்பதை தலைவர் தான் அறிவிப்பார். ஆனால் சமூக ஊடகங்களில் செய்திகளில் அடிபட்டது போல நாங்கள் எந்த விதமான கோரிக்கை முன்வைத்து தாவேக்கு அவருக்கு நெருக்கடி கொடுத்ததில்லை. நான் கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கண்டித்து ஒரு அறிக்கை செய்தியை வெளியிட்டிருந்தேன்.
ஆக ஊடகங்களில் வருகின்ற செய்தி அல்லது எங்களுடைய அரசியல் பகைவர்கள் பரப்புகின்ற அந்த வதந்திகளை நம்ப வேண்டாம். சார், இப்போ விசிகாவோட நிலைப்பாடே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது தான். அதை தான் தொல் திருமாவளவனும் தொடர்ந்து முன்வச்சிட்டு வந்தாரு. இப்போ தாவேக அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது விசிக வந்து நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கி இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஹலோ சார், இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. விசிகாவுடைய நிலைப்பாடே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது தான். ஆனாலும் தாவேக வந்து கட்சி தொடங்கிய போதுமே ஆட்சியிலும் தங்களுடன் கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதையும் அவர்களும் முன் வச்சிருந்தாங்க. தற்போது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்த விசிக நிபந்தனையற்ற ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஏற்கனவே இந்த தலைவர் அவர்கள் 2 இடதுசாரி கட்சிகள், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவெடுக்கிறதோ அவரோடு இணைந்து செயல்படுவது என்றுதான் தலைவர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு தருவது, அதாவது அமைச்சரவையில் இடம்பெறாமல் வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். விசிகாவின் நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருக்கும் என்று தலைவர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார்கள். வேறொன்றும் இது தொடர்பாக கூடுதலாக சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.